சொல்லுங்க, நம்பிக்கை நிறைந்த, எதிர்காலம் நிறைந்த, வெற்றி நிறைந்த, வாழ்வு நிறைந்த ஒன்றை கர்த்தர் எனக்கு வைத்திருக்கிறார். When God plans, He will put it to practice. நம்ம நினைப்போம், ஆனால் செய்ய மாட்டோம். அவர் நினைச்சா நிச்சயமாக செய்வார். ஆமென். நினைத்திருக்கிறேன், அதை செயல்படுத்துவேன். அன்னைக்கு சொன்னேன், இன்ஸ்டன்ட்லி. அவர் எப்போ செய்கிறார் தெரியுமா? உடனடியாக. எல்லாம் சொல்லுங்க. தம்பி கேட்குறீங்களா? என்னவோ பண்ணுறீங்க சொல்லுங்க. இன்ஸ்டன்ட்லி. இரண்டாவது, இன்ஃபைனைட் என்ற வார்த்தைக்கு தெரியுமா? அவர் செய்வது முடிவில்லாத ஒன்று. ஆமென். நம்ம செஞ்சால் there is a end for that. Whatever we do, there is end. ஆனால் தேவன் சொல்லுகிறார், நான் வார்த்தையில் போட்டேன், இன்ஃபைனைட். போடுவீங்களா? இன்ஃபைனைட். ரெண்டாவது நான் சொன்னேன், அதாவது இன்ஸ்டன்ட்லி. எப்படி செய்கிறார் அதை? உங்கள் நாவில் சொல் பிறவாதற்கு முன்னே. என்ன சொல்லுங்க? என் நாவில் சொல் பிறவாதற்கு முன்னே. ஆங்கிலத்தில் பயன்படுத்தப்பட்ட வார்த்தை இன்ஸ்டன்ட்லி. இரண்டாவது, இஸ் டூயிங் இண்டிவிஜுவல். யாருக்கோ ஒருவர் அல்ல, எல்லாம் கரங்கள் சொல்லுங்க. என்னை குறித்த தனிப்பட்ட நினைவுகள். ஆமென். என்னை குறித்த தனிப்பட்ட, இட்ஸ் a personally, not collectively. என்ன சொன்ன? இன்டிமேட். தூரத்திலிருந்து அல்ல, நெருக்கமான நினைவுகள். அப்படி சொல்லுங்க. முடிவில்லாத, உடனடியான. என்னை தொடர்ந்து சில வார்த்தை சொல்ல போகிறேன். நம்பர் 2, God knows my situations. ஆண்டவர் என் சூழ்நிலைகளை அறிவார். எல்லாரும் கரங்களை உயர்த்தி எல்லாம் சொல்லுவாங்க, என்னங்க ஏங்க குடிக்கிறீங்க? என் சூழ்நிலை உங்களுக்கு தெரியாதியா? ஏன் இப்படி பண்ணுறீங்க? என் சூழ்நிலை உங்களுக்கு தெரியாது, என் கஷ்டம் உனக்கு தெரியாது. 2 காரணம் சொல்ல போகிறேன். He knows our situations and also He knows sin. அதில் போடுவாங்க. யோபின் புஸ்தகம் 23 அதிகாரம் 10 யோபு 23:10. He knows my situations. 23:10 வாசிக்கிறேன், கேளுங்கள். வாசிப்பார்கள். 23. ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார். ஹலோ. கடினமான, இருளான, வேதனையான, கண்ணீரான, நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். He lost the family, he lost the finance, he lost the fame, he lost the friendship. திரும்ப தமிழில் சொல்கிறேன். He lost the family, குடும்பங்களை இழந்தான். Number 2, he lost the finance, பொருளாதாரத்தை இழந்தான். Number 3, he lost the fame, அவன் ஒரு பெரியவனாயிருந்தான். யோபு 1:4 சொல்லுகிறது, அவன் தேசத்திலே பெரியவனாயிருந்தான். யோபின் புஸ்தகம் 1:4, அவன் தேசத்தில் ரொம்ப பெரியவன்.